ஸோ இப்போ நம்ம அமால்கமேஷன் சாப்டர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருல சின்ன சின்ன திங்ஸ்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிக்கலி அமால்கமேஷன்னா என்ன? ரெண்டு ரெண்டு கம்பெனி இருக்குன்னா 2 கம்பெனியும் சேர்ந்து ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டும் இல்லாமல் இப்போது சி லிமிடெட் அப்படின்னு ஆரம்பித்தாலோ இல்லை ஏபி லிமிடெட் அப்படின்னு ஆரம்பித்தாலோ இதுதான் அமால்கமேஷன். 2 ஓல்டு கம்பெனிஸ் நியூ கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுதான் கான்செப்ட். இப்போது சினர்ஜினா என்னென்னா பேசிக்கலி இந்த மாதிரி 2 கம்பெனி ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு ஓட வேல்யூ வந்துட்டு வேல்யூவோ இல்லை அதோட எல்லாமே வந்துட்டு இதோட அதிகமாக இருக்கணும். அதுதான் கான்செப்ட். பேசிக்கலி வேல்யூ ஆஃப் நியூ கம்பெனி ஏபி ஷுட் பி கிரேட்டர் தேன் வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் வேல்யூ ஆஃப் பி. ஸோ இதுதான் சினர்ஜின்னு சொல்லுவோம். இந்த 2 கம்பெனியோட டோட்டல் வேல்யூ டோட்டல் கெப்பாசிட்டி ஆட் பண்ணால் புது கம்பெனியோட கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அமால்கமேஷன்றதுக்கே நம்ம போவோம். அது பெனிஃபிஷியலாக இருந்தால் தான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு மேம் ஏதாவது 1 மார்க்கில் கேட்கலாம் அந்த மாதிரி. ஸோ எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னா இப்போ ஏ லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ லிமிட்டட்னு அவங்களே மாற்றிக்கிறாங்க பேரை. புதுசாக இந்த கம்பெனி வரல, எதுவும் ஆகலை, பட் ஏஏ லிமிட்டட்னு மாற்றிக்கிறாங்க. அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அவங்க அந்த கம்பெனியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்சார்ப்ஷன்னா இப்போ வந்துட்டு ஏ லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்குது, பி லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிற கம்பெனி வந்து ஏ லிமிட்டட் தான். என்ன பண்ணுறாங்க பேசிக்கலி இந்த பி லிமிட்டட்ன்ற கம்பெனியை ஏ டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனியோட வெல்த் இன்னும் பெருசாகும். பேசிக்கலி இது ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. அப்சார்ப்ஷன்னா அதுதான். இப்போ அமால்கமேஷனில் நம்ம வந்துட்டு செல்லாரை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரார்னு சொல்லுவோம், பையரை ட்ரான்ஸ்ஃபரின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அமால்கமேஷன் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்துட்டு நேச்சர் ஆஃப் மர்ஜர், இன்னொன்று வந்துட்டு நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மர்ஜருக்கு என்னெல்லாம் கேசஸ் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஆல் தி அசட்ஸ் இந்த லைபிலிட்டிஸ் ஷுட் பி டேக்கன் ஓவர். எதையுமே லெஃப்ட் அவுட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு the taken over assets are recorded at the book value only. However, modifications can be done uniform accounting policyக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி எல்லா லைபிலிட்டி அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி எல்லாத்தையும் புக் வேல்யூவில், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவில் தான் போடணும். கன்சிட்ரேஷன் இஸ் கிவன் பை தி வே ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒன்லி. ஹவவர் கேஷ் மே பி யூஸ்ட் ஃபார் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். இப்போது கன்சிட்ரேஷனில் அவன் கேஷ் வந்துட்டு மினிமலானா இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 5 ஷேர்ஸ் 6 ஷேர்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, அவங்களுக்கு மட்டும் எப்படி பே பண்ணுறது தெரியலனா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கேஷ் யூஸ் பண்ணலாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ்க்கு மட்டும். பட் 99% வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை வச்சு தான் நம்ம கன்சிட்ரேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் 90% ஆஃப் தி மோர் of the equity shareholders of the transferor company become shareholders of transferee company. இப்போ எக்ஸ் கம்பெனியை ஒய் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். ஒய் இஸ் பையிங் எக்ஸ் கம்பெனி. இப்போ எக்ஸ் கம்பெனியோட 90% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஒய் கம்பெனிலேயும் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கணும். அப்போ தான் அது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டென்ஷன் டு த கேரி ஆன் பிஸ்னஸ் மஸ்ட் பி எக்ஸ்பிளிசிட். If any of the above conditions are not satisfied, then it represents amalgamation in the nature of purchase. இப்போ இதில் எதுவும் இல்லைனா இப்போ 5ல் ஏதாவது ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் வந்து ஃப்ராக்ஷன் 50% கேஷில் தரான், 50% ஷேர்ஸில் தரான்னா அது இதுக்கு வந்து அகென்ஸ்டாக இருக்குது. ஃப்ராக்ஷன் தான் நீ கேஷில் தரலாம். ஸோ வந்துட்டு இது அமால்கமேஷன் நேச்சர் ஆஃப் மர்ஜரில் பர்ச்சேஸ்னு நம்ம கன்க்ளூட் பண்ணோம். இப்போ பர்ச்சேஸ்க்கு வரும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன? இட் இஸ் த அக்ரிகேட் ஆஃப் தி ஷேர்ஸ் அண்ட் தி அதர் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் அண்ட் தி பேமெண்ட் மேட் இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் அதர் அசெட்ஸ் பை த ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இட் இஸ் த ப்ரைஸ் பேயபிள் by the transferee company to the transferor company for taking over the business. ஸோ என் பிஸ்னஸ் இன்னொருத்தன் வாங்குறான்னா அதுக்கு அவன் தர வேண்டிய அமௌண்ட் தான் பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன். Purchase consideration does not include the sum which the transferee company will directly pay to debenture holders or creditors of the transferor company. இப்போ வந்து டிபெஞ்சர்ஸ், என் கம்பெனியில் நான் டிபெஞ்சர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கம்பெனி என்ன டேக் ஓவர் பண்ணும்போது நான் வந்துட்டு இப்போ அந்த டிபெஞ்சர்ஸ்க்கு டேரெக்டாக தான் பே பண்ணுவேன். டிபெஞ்சர்ஸ்க்கு சேர்த்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் காசு வாங்க முடியாது. அதுதான் ஸ்டேட் பண்ணுறான். If certain liability of the transferor company has not been taken over by the transferee company, it will discharge by transferee company. இப்போ ஏதாவது ஒரு இப்போ வந்து பர்ச்சேஸில் என்ன பேசிக்கலி அங்கே வந்து ஆல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி டேக்கன் ஓவர். இங்கே எதாவது லீவ் பண்ண சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி எதாவது அசெட் லீவ் பண்ணிட்டான் அவன், இல்லை லைபிலிட்டி லீவ் பண்ணிட்டான்னா அந்த லைபிலிட்டியை நான் தான் பே பண்ணி ஆகணும். நான் வந்து அதுக்கும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்லேருந்து வாங்க முடியாது. அவன் வந்து இந்த லைபிலிட்டி பே பண்ண மாட்டேன் நான் கிரெடிட்டாஸ்க்குன்னு சொல்லிட்டான்னா அந்த கிரெடிட்டாஸ்க்கு நான் தான் பே பண்ணுவேன். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன்னா இப்போ நான் ஒரு கம்பெனி வாங்குறேன்னா அந்த கம்பெனிக்கு நான் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு தான் வாங்க முடியும். அந்த அமௌண்ட் எவ்வளோ நம்ம கன்சிட்ரேட் பண்ணுறோமோ அதுதான் இந்த பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன். இதை நம்ம கண்டுபிடிக்க 4 மெத்தட் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. பேமெண்ட், நெட் அசட், இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதுக்கப்புறம் பூலிங் ஆஃப் அசட். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேமெண்ட் மெத்தட்னா என்னென்னு பார்ப்போம். பேசிக்கலி இப்போது அவங்க வந்துட்டு இப்போது நான் ஒரு கம்பெனியை வாங்குகிறேன். அந்த கம்பெனி எனக்கு திரும்பி அந்த கம்பெனிக்காரன் வந்துட்டு நான் அவனுக்கு கேஷாகவும் பே பண்ணலாம், ஆர்எல்ஸ் நான் வந்துட்டு என்னோடய புது கம்பெனியோட ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ணலாம். பேசிக்கலி அவனுக்கு என்ன, நான் வந்து அமௌண்ட் கொடுக்கணும், அவனுக்கு வந்து மணி கொடுக்கணும். அதை வந்து நான் எப்படி வேணால் கொடுப்பேன். நான் வந்து பேங்க்லேருந்து ஃபுல்லாக காசாகவும் கொடுக்கலாம், இல்லை நியூ ஷேர்ஸாக, அதாவது உன் கம்பெனியோட எல்லா ஷேர்ஸு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறேன், என் கம்பெனி என்னோடய புது கம்பெனியில் நான் வந்துட்டு இவ்வளோ ஷேர்ஸ் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு இது 2 தான் முக்கியமான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு சம் எடுத்து அதோட வந்து பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கு பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் மட்டும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம் தான் சால்வ் பண்ண போகிறோம். வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, ஷேர் கேபிட்டல் எக்ஸ் கம்பெனியில் 3 lakh இருக்குது, ஒயில் வந்து 1,50,000 இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. அது 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் at 30 rupees, இங்கே வந்து 10,000 ஈக்விட்டி 15 each. இப்போ நம்ம பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷனுக்கு கீழே கொடுத்தது தான் படிக்கணும். 3 lakh அண்ட் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,50,000. ஸோ ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி தனியாக எழுதி வச்சுப்போம். இப்போ வந்துட்டு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க, வேறு எதுவும் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இல்லை. ஸோ கீழே இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் அண்ட் கோ லிமிடெட் holders of each share of ₹30 each in the company would receive 6 equity shares of ₹5 fully paid up and 5 in cash. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2 விதமாக பே பண்ணலாமா. ஸோ இங்கே ஷேர்ஸ்லேயும் பே பண்ணுறாங்க, கேஷ்லேயும் பே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஷேர்ஸில் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல்டர்ஸ் ஆஃப் ஈச் ஷேர் ஆஃப் ₹30 each in the company. ஸோ இந்த ஒரு ஷேரோட வேல்யூ 30ன்றான். ஸோ அதை டிவைட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 10,000 இஸ் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், இந்த 10,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு would receive 6 ஈக்விட்டி ஷேர்ஸ். அவனோட இப்போ புது கம்பெனியில் 6 ஈக்விட்டி ஷேர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறான் கேஷுக்கு பதிலாக. ஸோ 6 ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் 60,000, மொத்தமாக 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தரான். அட் எவ்வளோ ருபீஸ், அட் 5 rupees ஈச் ஃபுல்லி பெய்ட் அப். ஸோ 3 lakh தான் இந்த பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் வித் ஈக்விட்டி ஷேர். இது வந்து பிசி ஈக்விட்டி ஷேரோட பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் வந்து 3 lakh. நெக்ஸ்ட் எவ்வளோ தரேன்னா, கேஷில் 5 rupees தரேன்னா. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, 10,000 இன்ட்டு 5 கேஷில் தந்தால் 50,000. ஸோ 50,000 வந்துட்டு பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் இன் கேஷ். ஸோ இப்போ டோட்டலாக இது வந்து எக்ஸ் லிமிட்டடோட டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் எவ்வளோ, 3,50,000. இப்படி தான் பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் இந்த மெத்தடில் கண்டுபிடிப்போம். இதே மாதிரி ஒய்க்கு போவோம். ஒயில் என்ன கொடுத்துருந்தா, அமௌண்ட் டோட்டல் 1,50,000. இப்போ ஒய்யோட கன்சிட்ரேஷன் படிப்போம். Y and Co Limited, holders of each share of ₹15 each in the company would receive 12% preference share of 10 each and 5 in fully paid up and 10 in cash. ஸோ இங்கே அதே தான், பட் இங்கே ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் ப்ரிஃபரன்ஸ் ஷேராகவே தரான். அதுவும் வந்துட்டு இப்போது இங்கே என்ன சொல்கிறான், ஃபேஸ் வேல்யூ 15. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 10,000 தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், இந்த ஷேர்ஸ்க்கெல்லாம் ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான். ஸோ இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எவ்வளோ வருது, ஒரு ஷேர் தான் தரான் அட் 10 rupees. ஸோ அப்போது 1 lakh வருது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் கேஷ் எவ்வளோ தரான் அவன் வந்துட்டு, இந்த எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ், அதே 10,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்டு 10 rupees தரான். ஸோ அது ஒரு 1 lakh வருது. ஸோ மொத்தமாக பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் இப்போ எவ்வளோ, நம்ம 1 lakh + 1 lakh 2 lakh. இது என்னது, பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் இன் கேஷ். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 lakh வருது. இப்போது இது வந்துட்டு எக்ஸுக்கான பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன், இது வந்து ஒய்க்கான பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன். எக்ஸோட புக்கில் இது மட்டும் வரும், ஒய்யோட புக்கில் இது மட்டும் வரும், ஜெட்டோட புக்கில் ரெண்டுமே வரும். ஏன்னா ஜெட்டு தான் 2 கம்பெனி வாங்குகிறோம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, டிபெஞ்சர்ஸை வச்சு நம்ம பேவே பண்ண முடியாது. இப்போ நான் வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பே பண்ண முடியாது. ஒன்லி ஈக்விட்டி ஷேர் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆர் கேஷ் வச்சு மட்டும்தான் நம்மளால் இந்த பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் சம்மோட ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்ட்ரிஸோட தியரி போர்ஷன் படிச்சிருவோம். அதாவது இதெல்லாம் படிச்சுட்டா ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்னு நமக்கே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி. ஸோ இது காமனாக எல்லா அமால்கமேஷன் இதுக்கும் பண்ணணும், சம்ஸுக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அட் புக் வேல்யூ. இப்போ ஜெட் லிமிடெட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய் லிமிட்டடோட எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க.
ஸோ பேசிக்கலி எக்ஸோட லிமிட்டெடில் இருக்கிற எல்லா அசெட் எல்லா லைபிலிட்டியும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டும்தான் அதை வந்து நம்ம அமால்கமேஷன் சொல்ல முடியும். அது அந்த இதில் படிச்சிருப்போம், இந்த நேச்சர் ஆஃப் மர்ஜர் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கும் போது. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்ட் ரெக்கார்ட் த சேம் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம போட்டோம்ல இந்த 3,50,000 அண்ட் 2 lakh. ஸோ இதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இது என்ன பண்ணணுமா, நம்ம வந்து இப்போது கிரெடிட் சைட் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ கிரெடிட் சைட் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் என்னென்னு வரும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட்டை வந்து ஜெட் லிமிட்டட்னு போடுவோம், ஏன்னா அவன் தான் நமக்கு ஒன்றும் பே பண்ணல. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேலன்சஸ் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த பேலன்ஸ் ஷீட் டு த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்ஸ். இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் எதாக இருந்தால் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணணும். இது நார்மலாக நம்ம முன்னாடி பண்ணது தான். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இன் ரியலைசேஷன் அக்கௌண்ட் ரெப்ரசென்ட் P&L டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ பேலன்ஸ் இன் ரியலைசேஷன், ஜென்ரலாக பேலன்ஸ் இன் ரியலைசேஷன் என்னன்னு சொல்லுவோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் எது வந்தாலும் அதை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஸோ இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேர் இருக்காங்களே. ஸோ இப்போ நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்மளோட எல்லா ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வா, கேபிட்டல் ரிசர்வ், SPR, P&L எல்லாத்தையும் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் டியூவாக. ஏன்னா அவங்க வந்துட்டு கம்பெனியில் இவ்வளோ நாளாக வந்துட்டு இருந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம முன்னாடி ப்ரிஃபரன்ஸும் தந்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக டிசல்யூஷன் போது தான் அவங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் தருவோம் பேமெண்ட்டுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு எல்லாமேலாம் பண்ண மாட்டோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னு பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு பே ஆகும். மிச்சம்லாம் வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இந்த எல்லா ரிசர்வும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுவும் லாஸ் ஆர் ப்ராஃபிட் அதையும் சேர்த்து. ஸோ எல்லாமே அவங்க பேர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிசீவ் கன்சிடரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த சேம். இப்போ வந்து கன்சிடரேஷன், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ போட்டோம்ல, அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் டியூ என்ட்ரி போட்டுருவோம் முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பேமெண்ட் என்ட்ரி இப்போ போடுவோம். ஸோ முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அமௌண்ட் ரிசீவ் டுவர்ட்ஸ் டிபெஞ்சர்ஸ் cannot be a part of purchase consideration but need to be separately settled. ஸோ அதுக்கான டியூ என்ட்ரி பேமெண்ட் என்ட்ரி போட்டலாம், பட் அது பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் ஆட் ஆகாது. ஏன் ஆட் ஆகுதுன்னா, நம்ம ஜென்ரலாக இந்த டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணோம்னா, ஒரு லெண்டார் மாதிரி, கிரெடிட்டார் மாதிரி. தே மே பி காம்பன்சேட்டட் பட் தே ஷுட் பி இக்னோர்ட் இன் தி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசெட்ஸ் எல்லாமே, பிளான்ட் மிஷினரி, லேண்ட் பில்டிங், குட்வில்லையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரேட் ரிசீவபிள், இன்வென்ட்ரி எல்லாத்தையும் வந்து ரியலைசேஷன் டெபிட் பண்ணுறோம். இது வந்து பீயிங் அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ரியலைசேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைபிலிட்டி, ட்ரேட் பேபிள் ஒன்லி லைபிலிட்டினால அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டியூ என்ட்ரி போடுறோம். இவங்களுக்கு டியூ எப்படி போடுறோம், ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் இருந்த அமௌண்ட் அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் ரிசர்வ், P&L, இந்த சம்மில் SPR, CRRL இருந்தால் அதையும் போடலாம். போட்டுட்டு எல்லா அமௌண்ட்டையும் டியூ, இது வந்து டியூ என்ட்ரி பீயிங் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதெல்லாம் இப்போ உனக்கு பே பண்ணுறேன், இவ்வளோ அமௌண்ட் உனக்கு பே பண்ண போகிறேன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரியலைசேஷனோட கிரெடிட் சைடில் போடணும்னு அந்த மாதிரி இப்போது ஜெட் லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட். இது வந்து எக்ஸோட புக்ஸு. ஸோ வந்துட்டு அதனால இது மட்டும்தான் எக்ஸோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மட்டும்தான் வரும். ஸோ ஜெட் லிமிடெட் இவன் தான் தரணும் எனக்கு. ஜெட் லிமிடெட் அக்கௌண்ட் 3,50,000 டு ரியலைசேஷன் 3,50,000. இப்போ சப்போஸ் இதே சம்மில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு டியூ என்ட்ரி போட்டுருவோம். அவங்களுக்கு எந்த இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணோம்ல, நம்ம கேல்குலேஷனில் கூட பார்த்தோம்ல, அதை வந்துட்டு இப்போது என்ட்ரி போட போகிறோம். எங்கள் ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் இன் ஜெட் லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் 3 lakh, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 50,000 டு ஜெட் லிமிடெட் 3,50,000. இப்போ வந்துட்டு இது ஏன் வந்து ஈக்விட்டி ஷேர் இன் ஜெட் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறோன்னா அது காரணம் இருக்குது. இப்போது நான் வந்துட்டு இப்போ எக்ஸ் கம்பெனி தானே, இப்போ நம்ம எக்ஸு வந்துட்டு ஜெட் வந்துட்டு என்ன சொன்னால், என்னோட கம்பெனியோட ஷேர்ஸ் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் ஈக்விட்டி ஷேர் இன் ஜெட் லிமிடெட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மிச்சம் 10,000 ஷேர்ஸுக்கு 5 rupees 50,000 தரேன்னு சொன்னால் அதை வந்துட்டு இதை டெபிட் பண்ணுறோம். இது ரெண்டும் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், எக்ஸ் கம்பெனியாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம் ஃப்ரம் ஹோம் ஜெட். ஸோ ஜெட்டு கிரெடிட் பண்ணுறோம். பீயிங் 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் 5 அண்ட் கேஷ் ரிசீவ்ட் ஆஸ் அ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இப்போது இது இந்த 2 என்ட்ரி நம்ம போடுறதுக்கு முன்னாடி ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோ இல்லை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டோ நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சால் தான் இந்த 2 அமௌண்ட் எப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி அசெட்ஸ், பிளான்ட் மிஷினரி, குட்வில், ட்ரேட் இன்வென்ட்ரி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கிரெடிட்டில் ட்ரேட் பேயபிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல என்ட்ரி, கடைசி என்ட்ரிங்க ஜெட் லிமிடெட் டெபிட் டு ரியலைசேஷன் 3,50,000. அந்த 3,50,000 வந்துட்டு நம்ம இங்கே போடுறோம். பை ஜெட் லிமிடெட் 3,50,000. நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு.
இதோட நம்ம பேலன்ஸ் கால்குலேட் பண்ணால் இங்கே 10,000 வருது. இந்த 10,000 என்னது இப்போது லாஸ். ஸோ இந்த லாஸ் என்ன பண்ணோம், நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஃபஸ்ட்டு டு ரியலைசேஷன் 10,000 இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய என்ட்ரி போட்டோம்ல, எல்லாத்தையும் ரிசர்வ் P&L எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு காமிச்சோம்ல, அது இங்கே போடுறோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஜென்ரல் ரிசர்வ், P&L, SPR CRR இருந்தால் அதுவும் வரும். எல்லாமே கிரெடிட் சைடில் போடுறோம். இப்போ டெபிட் சைடில் ரீவாலுவேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து டூ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இன் Z லிமிடெட். நம்ம இங்கே வருது இல்லை ஈக்விட்டி ஷேர் இன் Z லிமிடெட்னு, அதை நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நமக்கு என்ன வருதோ அதை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் டூ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இன் Z லிமிடெட் 3 lakh போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து டூ பேங்க் 90,000. இந்த சைடு வந்து 3 lakh 54 lakh வருது. இங்கே 10,000 3 lakh தான் வருது. இன்னும் 90,000 டிஃப்ரென்ஸ் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறோம். ஸோ 90,000 நம்ம எப்படி பே பண்ணுறோம், பேங்க்கால் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணி கடைசி வந்துட்டு இந்த ரியலைசேஷன் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் என்ட்ரி. இது வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறோம். அது எப்படி பே பண்ணுறோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஃபுல்லாக பே பண்ணிடுறோம். எதுலேருந்து பே பண்ணுறோம், ஈக்விட்டி ஷேர் இன் Z லிமிடெட். ஈக்விட்டி ஷேர் இன் Z லிமிடெட் வந்துதா 3 lakh வந்துதா, அந்த 3 lakh அப்படியே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 3 lakh மிச்சம் ரிமைனிங் அமௌண்ட்டை 90,000 பேங்க்கில் பே பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக எவ்வளோ டியூ இருந்தது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மொத்தமாக 3 lakh 54 lakh அமௌண்ட் டியூ இருந்தது. அதில் 10,000 ரியலைசேஷன் லாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் 3 lakh 90 நமக்கு அவங்களுக்கு பே பண்ணால் போதும். ஸோ சப்போஸ் இது ரியலைசேஷன் ப்ராஃபிட்டாக வந்ததுன்னா அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஸோ 4 lakh 10,000 டியூ ஆகிருக்கும். இப்போ லாஸ்ன்றனால 3 lakh 90 பே பண்ணால் போதும். ஸோ 3 lakh 90 தான் இங்கே பே பண்ணுறோம். இது 3 lakh வந்து Z லிமிடெட் வாங்கின ஷேர்ஸ், மிச்சதெல்லாம் பேங்க்லேருந்து பே பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு புக்ஸ் ஆஃப் எக்ஸு. மேம் வந்துட்டு ஜென்ரலாக ஏதாவது ஒரு புக் தான் கேட்பேன்னு சொன்னாங்க. இப்போ புக் ஆஃப் Z கேட்டால் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் போட்டால் மட்டும் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு புக்ஸ் ஆஃப் ஒயில் என்ன பண்ணுவோன்றோம். அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் தான். அங்கே நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கேஷால் பே பண்ணாங்க, இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கேஷால் பே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு எப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த புக்ஸ் ஆஃப் Z லிமிடெட் ஃபஸ்ட்டு இல்லை அசெட்லாம் ரியலைசேஷன் டெபிட், எல்லா லைபிலிட்டிஸ் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதே மாதிரி லைபிலிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டியூ எல்லா அமௌண்ட். இதில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கோ அதை தான் போடுவோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 1,50,000, P&L 30,000, ஜென்ரல் ரிசர்வ் 20,000. இது எல்லாத்தையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டியூ. இப்போ எவ்வளோ வருது டியூ, 2 lakh. ஸோ 2 lakh ப்ளஸ் ரியலைசேஷனில் லாஸோ ப்ராஃபிட் என்ன வருதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பே பண்ணுவோம் கடைசியாக. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், Z லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். இது என்னது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ. இந்த 2 lakh எப்படி வந்தது, 1 lakh இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், 1 lakh இன் கேஷ். இது பார்த்தோம்ல. இப்போ நெக்ஸ்ட் அது பேமெண்ட்டுக்கு வருவோம். இப்போ பீயிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பெய்டு. இப்போ எப்படி பே பண்ணுறான் Z லிமிடெட், நமக்கு 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன் Z லிமிடெட். அவனோட Z லிமிடெட்டில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நமக்கு தரான். ஸோ நம்ம பே பண்ணாமல் டேரெக்டாக அதை வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் இது 1 lakh, அதே மாதிரி பேங்க்கில் 1 lakh, 2 lakh டியூ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 2,15,000 டு 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இது நான் சொன்ன மாதிரி ஒன்று ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட நாலேஜ் இருந்தால் தான் இது எப்படி 15 வந்ததுன்னு தெரியும். இப்போ நம்ம போன சம் பார்த்த மாதிரி இங்கே ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எல்லா அசெட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், லைபிலிட்டி ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ அங்கே 3,50,000 போட்ட மாதிரி இங்கே 2 lakh போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இந்த தடவை இந்த சைடு வரல, ப்ராஃபிட்டாக இந்த சைடு வந்திருக்கு. ஸோ Y லிமிட்டெடுக்கு ரியலைசேஷனில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் 15,000 அதையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ மொத்தமாக இங்கே எவ்வளோ அவங்களுக்கு டியூ என்ட்ரி போட்டிருந்தோம், 15, 30, 20,000, 2 lakh வந்தது. இப்போது அந்த 15,000 சேர்த்து 2,15,000 நம்ம மொத்தமாக பே பண்ணணும். அதில் ஸோ 10% 1 lakh வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரால் வந்துருச்சு, 1 lakh வந்து அந்த கம்பெனி நம்ம கேஷாக கொடுத்துருது. இப்போ நம்ம இவங்களுக்கு 1,15,000 செட்டில் பண்ணோம். ஸோ மிச்சம் 15,000 நம்ம பேங்க்லேருந்து சேர்த்து அவங்களுக்கு 1,15,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கான என்ட்ரி தான் இது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டு பேங்க், அதுக்கான என்ட்ரி தான் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பேங்க் அக்கௌண்ட், இது கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் சும்மா போட்டிருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ என்ன பண்ணோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1,15,000 நம்ம பேங்க்லேருந்து பே பண்ணோம். அதே மாதிரி அவங்ககிட்டேருந்து 1 lakh ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். பேலன்ஸ் வந்து 15,000 இருக்குது. 15,000 பேலன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. ஸோ 15,000 பேலன்ஸ் இதெல்லாம் சேர்த்தா கரெக்டாக பேலன்ஸ் முடிச்சிருது. ஏன்னா கம்பெனி மூட போகிறோம், பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகணும், அப்போ தான் மூட முடியும். இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் Z லிமிடெட், அதாவது பையரோட புக்ஸில் இப்போ ஜென்ரலாக இந்த சில அக்கௌண்ட்ஸ்லாம் காமனாக எப்போதுமே இந்த பையர் புக்ஸில் வரும். அதெல்லாம் அப்போ என்னென்னு பார்க்கணும். பிஸ்னஸ் பர்ச்சேஸ் லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு லிக்விடேட்டர் ஆஃப் எக்ஸ் அக்கௌண்ட்.
ஸோ இது வந்துட்டு பீயிங் பிஸ்னஸ், இப்போ எக்ஸோட பிஸ்னஸ் வாங்குகிறோம்ல, இப்போ ஜெட் வந்து எக்ஸோட பிஸ்னஸ் வாங்குது. ஸோ வந்துட்டு அந்த எக்ஸோட லிக்விடேட்டாருக்கு பே பண்ணுறோம். ஸோ எக்ஸோட கம்பெனிக்கு நம்ம பே பண்ணுற கன்சிட்ரேஷனை இப்படி இந்த மாதிரி தான் போடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அங்கேருந்து வர எல்லா அசெட்டு லைபிலிட்டி, இது எக்ஸோட புக்லேருந்து வரதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஒய்க்கு நெக்ஸ்ட்டு போடுவோம். இப்போ எக்ஸ்லேருந்து என்னெல்லாம் வருது, லேண்டு, பில்டிங், பிளான்ட், மிஷின் எல்லாம் போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு டெபிட் பேலன்ஸ் இருக்கா, கிரெடிட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். டெபிட்டில் பேலன்ஸ் இருந்தால் அதை குட்வில்னு போடுவோம். கிரெடிட்டில் பேலன்ஸ் இருந்தால் அதை கேபிட்டல் ரிசர்வ்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிக்விடேட்டர் ஆஃப் எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி. இப்போ வந்துட்டு அந்த டியூ இருக்குல்ல 3,50,000, இந்த டியூவை வந்துட்டு இப்போ இங்கே பே பண்ணுறோம். எப்படி பே பண்ணுறோம், 3,50,000 3,00,000 ஷேர்ஸாக 50 வந்து பேங்க்லேருந்து பே பண்ணுறோம் நம்ம. இப்போ நம்ம ஜெட் புக்ஸில் இருக்கிறனால ஜெட்டோட ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிக்கணும். இப்போ ஜெட்டு நம்ம எக்ஸுக்கு பே பண்ணுறோம். ஸோ இல்லை அந்த லிக்விடேட்டர் ஆஃப் எக்ஸுக்கு ஃபுல் லேக் பே பண்ணிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு குட்வில். இது என்னதுன்னா கொஷினில் கீழே கொடுத்துருக்காங்க சில எக்ஸ்பென்சஸ், ரியலைசேஷன் சம்திங் எக்ஸ்பென்சஸ் வந்து ரெண்டுத்தோட கம்பெனியோட எக்ஸ்பென்சஸையும் ஜெட் டேக் ஓவர் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து குட்வில்லேருந்து ரெடியூஸ் பண்ணிப்போம் அந்த அமௌண்ட்டை. ஸோ வந்துட்டு குட்வில் டு பேங்க்குன்னு அந்த 2,000 அதே ஒய்க்கும் அதே மாதிரி குட்வில் டு பேங்க் 1,000 போடும் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ்னு. ஓகே, இப்போ எக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒய்க்கு வரும். ஒய் என்னது, அதே மாதிரி பிஸ்னஸ் பர்ச்சேஸ் லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு லிக்விடேட்டர் ஆஃப் ஒய். டோட்டல் அமௌண்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் உள்ள 1 lakh 1 lakh 2 lakh பார்த்தோம்ல, அந்த அமௌண்ட் இங்கே வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி அசெட்ஸ் லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். லேண்டு, பில்டிங், பிளான்ட், இன்வென்ட்ரி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே மாதிரி டெபிட்டில் இங்கே பேலன்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி இங்கே திருப்பி குட்வில்னு போட்டுக்கிறோம். கிரெடிட்டில் வந்தால் கேபிட்டல் ரிசர்வ் போடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லிக்விடேட்டர் ஆஃப் ஒய் லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் டு 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அங்கே ஈக்விட்டி ஷேர், இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அதுதான் டிஃப்ரென்ஸ். அதே 2 lakh 1 lakh 1 lakh. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இவங்க லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிறால. ஸோ குட்வில் 1,000 டு பேங்க் 1,000. ஸோ வந்துட்டு அவள் தான் என்ட்ரி, ஜெட்டோட புக்ஸில் அவள் தான் என்ட்ரி. இது 3 அக்கௌண்ட்டு ப்ளஸ் அந்த ரியலைசேஷன், அப்புறம் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட், இதெல்லாம் போட்டால் இது ஒரு ரொம்ப பெரிய சம்மாக வரும். ஸோ அதனால் மேம் வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம பார்க்க போகிற அடுத்த சம். இது ஃபுல்லாக சால்வ் பண்ண மாட்டோம், பட் ஜஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த செகண்ட் சம்முக்கு பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 லிமிடெட் இருக்குது. ஒன்று ஸ்டாரு, இன்னொன்று வந்து மூன். ஸோ ரெண்டுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார் லிமிடெட். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், சன் லிமிடெட் டு இஷ்யூ 10% டிபெஞ்சர் ஆஃப் 100 each டு டிபெஞ்சர் ஹோல்டர் ஆஃப் ஸ்டார். ஸோ இது பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் வராது. ஏன் வராது, ஏன்னா இது டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் வராது. அது தனி ஜேர்னல் என்ட்ரியாக தான் வரும். அதே மாதிரி தான் செகண்ட் என்ட்ரியும் வராது. நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஸ்டார் லிமிடெட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் அலாட்மெண்ட் ஆஃப் 911% redeemable ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப் 100 each. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேரால் பே பண்ணுறோம். எவ்வளோ, 900 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப் 100 each. ஸோ விச் இஸ் 90,000. நெக்ஸ்ட் வேறு என்ன அடுத்த என்ட்ரி கொடுத்துருக்கான், தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஸ்டார் லிமிடெட் ஆர் டு பி அலாட்டட் 10 equity shares at a par of 7 equity shares held by them. ஸோ வந்துட்டு இப்போது அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோம்னா கொஷனில் என்ன கொடுத்துருக்கான், மேலே 2,10,000. ஸோ 2,10,000 டிவைடட் பை எவ்வளோ 10 பண்ணால் தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வரும், விச் இஸ் 21,000. இந்த 21,000 ஷேர்ஸில் நம்ம எவ்வளோ தரோம், 21,000 இன்ட்டு 7 ஈக்விட்டி ஷேர்ஸ், இல்லை 10 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் ஈச் 7 ஈக்விட்டி ஷேர்ஸ் தரும். ஸோ வந்து 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தரும். அட் எவ்வளோ ருபீஸ், 10 rupees ஈச். ஸோ இது 3 lakh வரும். புரியுதா, ஃபைன். இப்போ வந்து 3 lakh ப்ளஸ் 90,000, 3,90,000 இவங்களோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் ஸ்டார் லிமிடெட். இப்போ நெக்ஸ்ட் மூன் லிமிடெட் பார்ப்போமா. மூன் லிமிடெட் கடைசியாக கொடுத்த அந்த 2 மூன் லிமிடெடுக்கு 6 equity shares of Sun Limited at par for 5 equity shares held by them. ஸோ அவங்க எவ்வளோ வச்சுருந்தாங்க, 1,50,000. அதே மாதிரி டிவைடட் பை 10 பண்ணால் 1,500 வரும். இல்லை 1,500 வருது. இப்போ இதில் 6 equity share for each 6/5. ஸோ 6 equity share தரான் ஃபார் each people who are having 5. அப்படி போட்டோன்னா 18,000, 1,80,000 வரும். நீ வந்து ஷேர் வேல்யூ இன்ட்டு 10 பண்ணோன்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் 10. ஸோ 1,80,000 வரும். ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன வேறு என்ன கொடுத்துருக்கான், கேஷ் பேமெண்ட் ஆஃப் 2 rupees per share. ஸோ வந்து 2 rupees இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ பார்த்தோம், 10,000 இல்லை 15,000 இங்கே இருக்குது 15,000. ஸோ 30,000 கேஷில் தரான். ஸோ இவனோட டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன, 2,10,000. ஸோ வந்துட்டு இப்போ இது இந்த நேச்சர் ஆஃப் மர்ஜரா இல்லை பர்ச்சேஸா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கான், மூன் லிமிட்டெடுக்கு
இவ்வளோ ஷேர்ஸுக்கு அவன் வந்து கேஷில் தரான். பார்ஷன் ஆஃப் ஷேர்ஸு கேஷில் தந்தால் தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி மர்ஜர்னு போகலாம். இவ்வளோ ஷேர்ஸுக்கு அவன் வந்து கேஷாக காசு தரும்போது இட் இஸ் நோ மோர் அ மர்ஜர், இட் இஸ் தி நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இது 2 தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் 2 கம்பெனியும். கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது முடிவில்லடா, ஆரம்பம்.